இஸ்லாமிய முறைப்படி ஒரு மனிதனின் அடக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து ஒரு தொடக்க சம்மன் அனுப்ப நெகிரி செம்பிலான் அரசாங்கம் மற்றும் மாநில இஸ்லாமிய விவகார கவுன்சில் செய்த விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் இன்று டிசம்பர் 20 அனுமதித்துள்ளது. நீதித்துறை ஆணையர் முகமது அல்தார் அப்துல் அஜீஸ் அந்த நபரின் குடும்பத்தினர் உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள் மற்றும் எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை ஆராய்ந்த பின்னர் நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார். நீதிமன்றம் நிகழ்தகவுகளின் சமநிலையில் பிரதிவாதிகள் தாக்கல் செய்த நோட்டீஸை அவர் கூறிய அசல் சம்மனை ரத்து செய்ய அனுமதிக்கிறது. இறந்த மஹத் சுலைமானின் மகன் ரோஸ்லி மஹத் தனது தந்தையின் அஸ்தியை இங்குள்ள சிகாமத் முஸ்லிம் கல்லறையில் இருந்து தோண்டி எடுக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஜூலை 11 விண்ணப்பித்தார். 52 வயதான வாதி தனது மறைந்த தந்தை 1941 பிறந்தார். தனது வாழ்நாள் முழுவதும் இந்து மதத்தை பின்பற்றி வந்ததாகவும் அவரது தாயார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்றும் கூறினார். 5 உடன்பிறப்புகளை கொண்ட ரோசிலி மலேசிய அரசாங்கம், தேசிய பதிவுத்துறை, மாநில அரசு, மைன்ஸ் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருந்தார். அவர் பொதுவான மற்றும் முன்மாதிரியான சேதங்கள் மற்றும் செலவுகளையும் கோரினார். கடந்த செப்டம்பர் 29, 2017 அன்று துவாங் ஜாஃபர் மருத்துவமனையில் 76 வயதில் இறந்த மஹத் பாபா நியோன்யா பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர் என்று ரோஸ்லி கூறினார். மஹத்தின் பெயரில் ஒரு பின் இருப்பதால் அவர்கள் மதத்துறைக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மற்றும் NRDயிடமிருந்து அவரது நிலையை உறுதிப்படுத்த காத்திருக்க வேண்டும் என்று மருத்துவமனை அதிகாரிகளால் அவரிடம் கூறப்பட்டது. அவர் தனது தந்தை ஒரு இந்து என்று மாநில இஸ்லாமிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தாலும் அவர்கள் முன்னோக்கி சென்று அவரை முஸ்லிம் முறைப்படி அடக்கம் செய்ததாக அவர் கூறினார். முகமது முஸ்லிம் வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதை அவரது உடன்பிறப்புகளோ அல்லது தானோ பார்த்ததில்லை என்று ரோஸ்லி கூறினார். மஹத் இஸ்லாம் மதத்திற்கு மாறியதற்கான எந்த ஆதாரத்தையும் தனக்கு வழங்க மாநில இஸ்லாமிய அதிகாரிகள் தவறிவிட்டனர் என்றும் அவர் கூறினார். இவ்வழக்கில் வாதி சார்பாக பிரபல வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாதியான ரோஸ்லி கூறுகையில், இவ்விவகாரத்தில் தனது தந்தைக்கு நிகழ்ந்த அநீதி நாளை தனக்கும் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு நடக்காது என்ன நிச்சயம் என கேள்வி எழுப்பிய அவர், நியாயம் கிடைக்கும் வரை தமது போராட்டம் ஓயாது என கூறினார். அதேவேளை தாம் உட்பட தனது மனைவி மற்றும் பிள்ளைகள் ஆகியோரின் பிறப்பு பத்திரத்தில் நாங்கள் என்ன இந்து மதம் என்பதை குறிப்பிடாமல் மறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். Mak saya seorang India. Bapa saya nama saja Islam tapi bukan Islam. Saya pun nama macam Islam tapi bukan Islam. Ada tak, saya nak tanya, ada tak nasib saya akan sama macam bapa saya punya nasib? Jangan sampai satu masa nanti, hari ini saya ambil file untuk ayah saya. Saya tak nak nanti 30 tahun atau 40 tahun kalau umur saya panjang, anak saya akan ambil file untuk macam mana saya jumpa Mr. Kartik, minta dia tolong. Okey, saya nak semua pihak dekat sini, tak kisahlah star ke apa. Saya nak orang bagi top tanya, ada tak nasib saya akan sama dengan bapa saya nasib? Saya nak tahu ini saja. Faham tak? Sebab saya hari ini saya dekat sini memang saya rasa macam tak puas hati. Macam tak puas hati sebab bapa saya tak ada bukti yang mengatakan seorang Islam. Tapi kenapa hari ini saya punya kes ni boleh dia apa? Betul tak? Itu saja yang saya nak tanya. Saya nak minta pihak tolonglah bekerjasama untuk menyelesaikan masalah saya. Saya tak nak nanti anak-anak saya susah macam saya. Betul tak? Saya buat ayah saya punya kes ni, ini saya tahu. Berapa susah tau. Ustaz Kartik pun tahu. Tiap-tiap minggu 2 hari 3 hari saya kena datang office dia, jumpa dia, bincang dengan dia. Macam mana nak selesaikan ayah saya punya kes ni. Saya minta semua pihak dekat sini tolong bagi saya satu jawapan yang boleh menyelesaikan masalah saya ini. Sebab masalah ni saya bagi tahu. Masalah ni saya dapat di umur 13. Sekarang saya umur dah 52, dah 38 tahun. Sampai sekarang masih belum selesai sama masalah. Boleh tak? Okay, itu saja yang saya katakan. Saya rasa we understand lah apa masalahnya. Masalahnya itu adalah dari asas his constitutional rights. He feels a big threat here. Sebab he wants to correct the position so that his children and his grandchildren will not face the same.
விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.